முஸ்லிம்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை மட்டுமே ஏன் எதிர்க்கிறார்கள்? எல்லா இயக்கங்களும் ஒரு இயக்கத்தை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னா அது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை மட்டும்தான். அதான் அவங்க கேட்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை மட்டும் ஏன் எதிர்க்கிறார்கள் கேட்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து ஒரு கொள்கையை முன்வைக்கிறது. இந்த கொள்கையை இதே மாதிரி யார் முன்வைத்தாலும் அவர்களை எல்லாரும் எதிர்ப்பார்கள். இந்த கொள்கையினாலதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு கொள்கையை நம்ம என்ன செய்யறோம், முன்வைக்கிறோம். இந்த கொள்கையை யாரு முன்வைத்தாலும் சரி அவர்கள் எதிர்க்கப்படுவார்கள். இப்போது நாம மட்டும்தான் முன்வைக்கிறோம். அது என்ன கொள்கை? குர்ஆன்ல உள்ளது மட்டும்தான் மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டும்தான் மார்க்கம். அதை தவிர எவரு சொன்னாலும் அது மார்க்கம் இல்லை. எவ்வளவு பெரியார் சொன்னாலும் சரி, மகான் சொன்னாலும் சரி, முன்னோர் சொன்னாலும் சரி, ஊரே சேர்ந்து சொன்னாலும் சரி, அது தவறு. ரொம்ப அதிகம் செஞ்சாலும் சரி, நல்ல காரியம் தானே கூட செஞ்சாலும் சரி தவறு என்று நம்ம சொல்லும் பொழுது இந்த மாதிரி யாரும் சொல்லவில்லை. தமிழ்நாட்டில் என்ன செய்யறாங்க? சஹாபி சொன்னா மார்க்கம், இமாம் சொன்னா மார்க்கம், பெரியார் சொன்னா மார்க்கம், அஜத்து சொன்னா மார்க்கம், ஊர் உலகம் சொன்னா மார்க்கம், பல வருஷங்களாக நடைமுறையில இருந்தா அது மார்க்கம், மெஜாரிட்டி சொன்னா மார்க்கம், இப்படியெல்லாம் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இது எதுவும் மார்க்கம் இல்ல. குர்ஆன்ல இருந்தா தான் மார்க்கம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாதான் மார்க்கம்னு சொல்லும் பொழுது அத்தனை பேரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிக்கப்படுகிறார்கள், அத்தனை பேரும் ஏதாவது விஷயத்தில் தாக்கப்படுகிறார்கள். அப்ப பாத்தியா ஓதுறவனுக்கு ஆஹா பாத்தியா இல்லங்கிறாங்களேன்னு அவன் நினைக்கிறான். அப்ப அரசியல்வாதி காலில் கும்பிடுறவனுக்கு என்னடா அதையும் கூடாதுங்கிறாங்க. எதை பார்த்தாலும் கூடாதுன்றோம்ல. ஒருத்தர் அரசியல் நடத்துறான், மக்கள்கிட்ட கும்பிடுறான், இவனை கண்டிக்கிறோம். நம்ம ஏன் கண்டிக்கிறோம்? அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கு மாத்தமா செய்யறான் அப்படின்னு கண்டிக்கிறோம். அவனுக்கு கோபம் வருது. பாத்தியா ஓதி சம்பாதிக்கிறான், இது ஏன்டா மார்க்கத்தை இல்லாத என்ன செய்யறேன்னு கேட்கிறோம், அவனுக்கு கோபம் வருது. 6 மாசம் 7 வருஷம் தப்லீக்னு போய் பொண்டாட்டி பிள்ளை விட்டு போயிடுறான், இதெல்லாம் தப்பு, அவனுக்கு கோபம் வருது. நம்ம எல்லாருடைய செயல்களையும் மார்க்கத்தின் பெயரால் என்ன தப்பு செய்யறாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம், கண்டிக்கிறோம். தாயத்து போடுறான், தட்டு போடுறான், ஊர் உலகம் அப்படின்னு என்னத்தையா சொல்றான்னு வைங்க. இதுல எதை செஞ்சாலும் குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தா, நபி வழிக்கு மாத்தமா இருந்தா நம்ம கண்டிக்கிறோமா இல்லையா? அப்ப இந்த தௌஹீத் ஜமாத்துன்னு ஒண்ணு இருக்கும் பொழுது அவங்க எல்லாருடைய தப்பையும் விமர்சிக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஏன் தப்ப நீங்க கண்டுக்கிற, உன் தப்ப நான் கண்டுக்கிறல எப்படின்னு கேட்டா, இவரு ஒரு தப்பு செய்வாரு, அவரு ஒரு தப்பு செய்வாரு, 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. நான் வேற ஒரு தப்பு செய்யறேன், நீ கண்டுக்கிறாத, நீ வேற தப்பு செய்யற, நான் கண்டுக்கிற மாட்டேன், நம்ம 2 ஒண்ணா உட்காந்துக்குருவோம். இப்படி எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒன்னா கூடிக்கிறாங்க, ஒருத்தர் பாராட்டிக்கிடுவாங்க, ஒருத்தர் புகழ்ந்துக்கிடுவாங்க. தௌஹீத் ஜமாத் என்ன பண்ணு, யாரா இருந்தாலும் நெத்தில அடிச்ச மாதிரி கேட்டு போடு, சட்டையை பிடிச்சி கேட்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு கொள்கையில யார் இருந்தாலும் அவங்க ஒன்னா சேர்ந்து கொண்டு என்ன செய்யப்படுவாங்க, எதிர்க்கப்படுவார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாரும் எதிர்த்தாங்க. யாரெல்லாம் எதிர்த்தாங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் உள்ளவங்க எதிர்த்தாங்க, நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. யூதர்கள் எதிர்த்தார்கள். யூதர்கள் மக்காவோட உள்ள காவிரோட சேர்ந்தார்கள். யூதர்கள் சேரலாமா? யூதர்களுடைய கொள்கைக்கு யார் நெருக்கம்? யூதர்கள் மர்மையை நம்புறான், இறை தூதர்கள் நம்புறான், சொர்க்க நரகத்தை நம்புறான், மூசா நபியை நம்புறான், நபிமார்களை நம்பக்கூடிய சமுதாயம் அவனுக்கு நெருக்கமாக முகமது நபியை தான் எடுத்து இருக்கணும். ஆனால் என்ன செஞ்சாங்கன்னா, அவனும் மக்காவில் உள்ளவனு சேர்ந்து ரசூலுல்லாஹ் எதிர்க்கிறான். அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் யாருன்னு பார்த்தா முஸ்லிம்கள் தான். ஏன்னா ஈசா நபியை நம்மளும் பாராட்டுறோம், அவர் தாயை தகப்பன் எல்லாம் பிறந்த சொல்றோம். ஈசா நபி சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள், மகன் இல்லைங்கிற சில தப்பான கொள்கைகளை மறுக்கிறோமே தவிர மற்றபடி ஈசா நபியை நம்மளும் பாராட்டிலாம் சொல்லத்தான் செய்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் காலத்தில் இருந்த கிறிஸ்தவ சமுதாயம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகத்தை எதிர்க்கிறதுக்காக வேண்டி சிலை வணக்கம் செய்வோடு சேர்ந்துக்கிட்டாங்க. அப்ப சிலை வணக்கம் செய்தவர்களும் இவங்களும் சேரலாமா? சேர்றதுக்கு நியாயமே இல்லை. ரொம்ப நெருக்கம் இவங்களோட தான். ஆனால் யார் தான் எதிரி? அவங்க எல்லாம் ஒன்னா சேருவாங்க, ரசூலுல்லாஹ் தனியாக்கிட்டாங்க. காரணம் என்ன? இந்த முகமது என்ன பண்றாருன்னு கேட்டா, கிறிஸ்தவர்கிட்ட தப்பு இருந்தாலும் தப்புங்கிறாரு, யூதர்கள் தப்பு இருந்தாலும் தப்புங்கிறாரு, முஷ்ரிக்கிட்ட தப்பு இருந்தாலும் தப்புங்கிறாரு, காபிர்ட்ட தப்பு இருந்தாலும் தப்புங்கிறாரு, இவர் ஒத்தரை விட்டு வைக்க மாட்டேங்கிறாருங்கிறதுனாலதான் அன்னைக்கு எதிர்த்தாங்க. எல்லா நபிமாரும் எதிர்க்கப்பட்டதுக்கு இதான் காரணம். சொந்தம் பந்தம் அனைவரும் எதிர்க்கப்பட்ட காரணம் என்ன? யார் தப்பு செஞ்சாலும் என்ன தப்பு செஞ்சாலும் தயவு தாட்சணியம் இல்லாமல் போட்டு உடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நீங்கள் இருந்தால் அனைவரும் எதிர்ப்பார்கள்.
தௌஹீத் ஜமாத் மாதிரி இந்த நிலைப்பாட்டை எல்லா இயக்கங்களும் எடுத்தார்களே ஆனால் எடுத்த இயக்கங்கள் எல்லாம் எதிர்க்கப்படும். எடுக்க மாட்டார்கள், எடுக்கவில்லை. இன்றைக்கு நாம மட்டும் எடுத்திருக்கிற காரணத்தினால எதிர்க்கப்படுறோம். இது ஆச்சரியம் கிடையாது. இதுதான் உலக வரலாற்றில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் நடக்கும். இதுதான் நபிமார்களுடைய வழிமுறை. இதுதான் நபிமார்கள் வரலாறு பெற வேண்டிய பாடம் படிப்பினை. இதுதான் அவங்க எதிர்ப்பது தான் நம்ம ஹக்கில் இருக்கிறதுக்கு ஆதாரம். அனைவரும் சேர்ந்து எதிர்க்கிறாங்க பாருங்க, அதுதான் நம்ம சரியான பாதையில் போயிட்டு இருக்கிறதுக்கு ஆதாரமா இருக்கு.